இதை பாருங்க மக்களே, எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்க்கறதுக்கே. Wow, this is just so satisfying to your eyes. Like beautiful. இந்த பக்கம் ஏதாவது வீடு இருந்தது தான் அப்படியே மார்னிங் வாக் இந்த பக்கம். சர்வீஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. வந்தவொடனே வந்து தோசை கொடுத்துருவாங்க. ஒரு தோசை எப்படி சாப்பிட்டுனே தெரியல, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆல்ரைட், டீ குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பிட் ஸ்டாப் வந்து மயிலாரி தோசை நினைக்கிறேன், மைசூரில். ஸோ அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு போகலான் இருக்கோம். நிம்மதியாக வ்ளாக் பண்ண விட்றா. டேய் சும்மாறா பாரு, வைட் ஆங்கிள். நீ ஃபுல்லாக வந்தாலும் கவர் ஆக மாட்டேன். டார்ச்சர் பண்ணுறான் சார் இவன். ஸோ யா, let's start the ride. மயிலாரி தோசை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசை எனக்கு. ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி மைசூரில். என்னது இதே மாதிரி ஆமாம் ஆமாம். கொஞ்சம் கிளைமேட் மாறிடும். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் ஆல்டிடியூட் ஜாஸ்தி ஆகிடுச்சு மாறிடும். ராக்கி அவன் பேர், வண்டிக்கு பேர் ராக்கின்னு வச்சுருக்கான். ஸோ அதாவது 60 கிலோமீட்டர்ஸ் மேலே போர்டு பார்த்தா தெரியும். மைசூர் ஸ்ட்ரைட். Next pit stop is Mylari தோசை. ஆக்சுவலி ஹனுமந்த் புலாவ் கூட போகலான்னு தோசை. இன்றைக்கி உகாதி, நான் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பண்டிகை கிடையாது உகாதி, அதனால் ஐ கேன் ஹேவ். பட் இருந்தாலும் குரூப்போட சாப்பிட்றதுக்கு I'm going to taste the Mylari தோசை. ஆக்சுவலி Mylari தோசை ரொம்ப நாளாக சாப்பிட்டு இருந்தேன். ஃபைனலி I got the time இந்த ரைடில். ஸோ யா, let's go have Mylari தோசை. சம்மருக்கு இந்த ஒரு கிளைமேட் வந்து ஐ திங்க் ரியலி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது ஒரு மாதிரி. ஸோ இது மாதிரி குளிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் செம்ம வெயில் அடிக்கும் கண்டிப்பாக. இன்னொரு 2-3 ஹவர்ஸில் வெயில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஃபாக் வந்து வெரி சர்ப்ரைசிங்லி அதிகமாக இருக்குது. தேர் இஸ் ஆல்வேஸ் அ எக்ஸ் ஃபேக்டர் எங்கள் ட்ரிப்பில். இந்த கிளைமேட் ஆகட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் நடக்கும். அண்ட் தட் இஸ் சம்திங் விச் வில் எலிவேட் த மூட் ஆஃப் த ட்ரிப். ஸோ அதுதான் வந்து சம்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் அவர் ட்ரிப்ஸ், ஆல் அவர் ட்ரிப்ஸ் பேசிக்லி. ஏதாச்சும் ஒன்று இருக்கும். நான் அது அப்படியே நடக்கும் ஆக்சுவலி, சப்கான்ஷியஸ்லி அப்படியே நடக்கும் ஆக்சுவலி. பட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாலுமே வந்து ஐ திங்க் நடக்குமான்னு தெரியாது. பட் ஐ திங்க் இட் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி ட்ரிப். Beautifulங்க, look at that sun. Wow, I don't know if GoPro can do justice, but செம்மையாக இருக்குது பார்க்கவே. Wow, this is just too good. What a start to the ride, gotta say. நல்ல ஒரு ஸ்டார்ட் ஆக்சுவலி. ஸோ நைட் ரைட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மார்னிங் ரைடு. ஐம் ஷூர் அப்புறம் வெயிலாக இருக்கும். ஐம் ஷூர் திஸ் கோயிங் டு பி a blend of everything. அண்ட் ஐ திங்க் குன்னூரில் மழை வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். திலீப்போட ஃப்ரெண்ட் யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க 3 நாளாக மழை வந்துட்டுருக்குன்னு சொல்லி. சம்ஷது சீனரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கேயும் மழை வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தா க்ரீனாக தான் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ட்ரை. சம்மர் வில்லேஜில் எல்லாமே ட்ரையாக இருக்கும். பட் மழை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லது தான், இட்ஸ் a good sign. இதை பாருங்கள் மக்களே, எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்க்கறதுக்கே. Wow, this is just so satisfying to your eyes. இந்த மாதிரி ஒரு நேச்சர் அண்ட் சீனரி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. ஐ திங்க் ஃபோட்டோ செம்மையாக அழகாக வரும் நினைக்கிறேங்க. நைஸ். சுலக்யா என்னது இது, மண்டபமா? ஜஸ்ட் பியூட்டிஃபுல். நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ரைடு செம்மையாக இருக்க போகுதுன்னு. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது ஆக்சுவலி. ஸோ டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல் again. Subscribe பண்ணலனா, if you're watching for the first time, do subscribe and show some love. Oh wow, look at this. Awesome. So scenic. தண்ணி கம்மியாக இருக்குது. பட் என்னன்னு தெரியல, காவேரி தண்ணி தான் மோஸ்ட்லி. ஸ்டோ டேக் பண்ணுவோம். It's just too good. Beautiful.
இந்த பக்கம் ஏதாவது வீடு இருந்தது தான் அப்படியே மார்னிங் வாக் இந்த பக்கம் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஐ திங்க் எவ்ரி டே இட் பி ஸோ சாட்டிஸ்ஃபைங் டு யுவர் ஐஸ், ரைட்? சுற்றி க்ரீனரி, அவ்வளோ பியூட்டி. ஸோ கொஞ்சம் ஃபியூல் போட்டுக்கலாம், ரிசர்வில் வந்துடுச்சு. One hour later. வெல்கம் டு மைசூர் மக்களே. மைசூர் ரீச் ஆகியாச்சு. எங்கேன்னு தெரியலையே. ஓகே, this is the original Mylari, is it? Mahadeshwara original Mylari. Okay, they put it original. We have no branch. That's nice. So இதுதான் அந்த மயிலாரி தோசை. ஸோ இங்கே தான் சாப்பிட்டு வந்திருக்கோம். அவங்களே போட்டுருக்காங்க அப்புறம் ஒரிஜினல் வி ஹேவ் நோ பிரான்ச் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் மயிலாரி தோசைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க பெங்களூர்லேயும். ஸோ திஸ் இஸ் தி ஒரிஜினல். வாங்க போய் டேஸ்ட் பண்ணுமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹோட்டல் பார்க்கவே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஸோ எவ்வளோ வருஷமாக இருக்கும் சார்? 1938. தெரியும்டா, நீ மட்டும் உனக்கு 40 வயசு ஆகுதுன்னு சொல்லு கொஞ்சம் கேமராக்கு. சர்வீஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. வந்தவொடனே வந்து தோசை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 38 இயர்ஸாக வந்து ஹோட்டல் இருக்குது. இது ஒரு கலினரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சும்மா நான் பேச விட்றா. சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ಹೌದಾ? ಹಾಂ, ನಮ್ಮ ಸಾಫ್ಟಾಗಿ இருக்குது. ಇದು ಮೆಲ್ಟಿಂಗ್ ನಾರ್ಮಲ್. ಇದು ಇಟ್ಸ್ ಆಕ್ಚುಲಿ ಮೆಲ್ಟಿಂಗ್. செம்மையாக இருக்குது. மசாலா ஸ்மெல். ஐயோ போட்டோவே எடுக்கல. பசியில் சாப்பிட்டா அதான் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது எமர்ஜி டூ குட். டெஃபினெட்லி ஒர்த் இட். இப்போ நிறைய பிரான்ச்சு சும்மா நிறைய பேர் பண்ணி வச்சுருக்காங்களா, சும்மா மயிலாரின்னு சொல்லிட்டு. நெல்மங்கலோடே ஒன்று இருக்குது மயிலாரி தோசைன்னு. இவங்களுக்கு எதுவும் பிரான்ச் கிடையாது ஆக்சுவலி. இது ரொம்ப இதாக இருக்குடா, அது கை வலிக்குது. மேலே தெரியுது. இவங்களுக்கு எந்த பிரான்ச்சும் கிடையாது ஆக்சுவலி. ஸோ இவங்க ஒரு பிரான்ச் தான் இங்கே மைசூரில். ஸோ இங்கே மயிலாரி தோசை சாப்பிடணும்னா மைசூர் தான் வரணும். ஸோ பெங்களூர் எங்கன்னா பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தி ஒரிஜினல் பிரான்ச். இங்கேயே வந்து உண்மையாக செம்மையாக இருக்குது தோசை. அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்படியே தோசை awesome, very nice. It just builds in ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னு நினச்சா, பட் இட்ஸ் வெரி எம்டி நவ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக. ஒரு தோசை எப்படி சாப்பிட்டுனே தெரியல, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. செம்ம பசியில் இருக்கும். பட் நாட் ஜஸ்ட் யூஆர் ஹங்க்ரி, பட் டேஸ்ட் இஸ் ரியலி குட். ஐ திங்க் நிறைய தோசை ட்ரை பண்ணியிருக்கேன். தாவன்கரை, அப்புறம் பிரசாத் அண்ட் வித்யார்த்தி பவன். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி டிஃபரெண்ட். தோசை ஏமாந்துட்டேன், ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. எங்கே சொல்ல கோபம் தாவங்கரை முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு பிரசாத் கூட பிடிச்சது ஆக்சுவலி. பிரசாத் சூப்பராக நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டாக இருந்தது. Really good, really good, really worth. I think really worth making this vlog. Actually, you can drive to Mysuru just for this dosa. Yeah, I think one day ride bunny பண்ணிட்டு you can just go for breakfast. Take a breakfast ride. All right, breakfast ஆயிடுச்சு. Food was really good. செம்மையாக இருந்தது. ஸோ ಒಂದೇ ನಾ ಬ್ರಾಂಚ್ ಇರೋದಲ್ಲಿ, ಬೇರೆ ಕಡೆ ಎಲ್ಲ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇದೆ ಅದೆಲ್ಲ ಸುಮ್ಮನೆನಾ? ನಾನು ತುಂಬ ಕಡೆ ನೋಡಿದ್ದೀನಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಮೈಲಾರಿ ಅಂತ ಹೇಳ್ತದೆ. ನೀವು ಒಂದೇ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ದೋಸೆ, ಸಗದಾಗಿತ್ತು. ತಿರ್ಗಾ ಬರ್ತೀವಿ. ஸோ இந்த ஒரு பிரான்ச் தான் இருக்கிறது மைசூரில். ஸோ நீங்கள் வேறு எங்கன்னா மயிலாரி தோசைன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தி ஒரிஜினல் பிரான்ச். இட்ஸ் நாட் தி ஒரிஜினல் பிரான்ச். ஸோ வந்தீங்கன்னா மைசூர் மட்டும் தான் வரணும் நீங்கள் மயிலாரி தோசை சாப்பிட்றதுக்கு. ஆனால் தோசை செம்மையாக இருந்ததுங்க. 3 சாப்பிட்டோம், எப்படி சாப்பிட்டேன்னே தெரில ஆக்சுவலி. ஸோ யா, தட்ஸ் ஆல் அபவுட் மயிலாரி தோசை. இந்த வீடியோ எங்கேயே முடிச்சுக்கிறேன்.
பாய். You just gotta bend your knees, take a deep breath, and jump. And you might think, what if I fall?